வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்னைக்கு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றபடியான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு செய்யறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானது ஒரு 4 வரமிளகாயை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகா அவ்வளவா காரம் இருக்காது, அதனால நான் 4 மிளகா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப உங்களோட மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா 2 மிளகா சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 பருப்பும் நல்லா ஒரு சேர பொரிஞ்சு வரட்டும். கரிஞ்சிடாமல் வறுத்து கொடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சேம் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த ஆயில்லையே நான் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க சட்னிக்கு. பூண்டு ஒரு 6 பல்லு சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 பீஸ் நான் இஞ்சி எடுத்துருக்கிறேன். அளவுலன்னு பார்த்தீங்கன்னா சரிசமமாக எடுத்துக்கோங்க. உப்பு இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா அது வெந்து வரட்டும். ஓரளவுக்கு நமக்கு குழஞ்சு வந்துடும். இப்போது இந்த சமயத்தில் இதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வறுத்து எடுத்து வச்ச பருப்பு, வரமிளகா அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த சமயத்தில் இந்த ஜாரில் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்களேன், எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ நான் ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன், ஒரு சட்னி பேஸ்ட்டாக. தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு இருக்குது. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன் அதுக்கு. இப்போது இந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்காக நான் நைட்டு இன்றைக்கி நான் தோசை தான் சுட போகிறேன். சட்னிக்கு நம்ம தோசை வச்சு இன்றைக்கி சாப்பிட்லாம். இந்த சட்னியை நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பருப்புலாம் போட்டு நம்ம அரைச்சி செஞ்சதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது சட்னி அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேத்துக்கு சரியாக இருக்க மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.